பெற்றுக்கொண்டார்னாக்கா தேவனோடு கூட உள்ள உறவு, தேவனோடு உள்ள கனெக்ஷன், உங்களுக்கு தேவனுக்கு உறவு எப்படி இருக்குது? அப்படி இருந்தாதான் நீங்க ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். இங்க அழகா சொல்லப்படுது, எல்லாரும் ஒருமனப்பட்டு இருக்கும் போது சிந்தையை சிதறவிடல. நான் தான் ஆரம்பத்தில் சொல்லும்போது நினைச்சேன், இது ஆவியானவர் அசைவாடுகிற நேரம். சிந்தனைகள் சிதறவிடாம ஒருமனப்பாட்டோடு இருந்தா நிச்சயமா ஆவியானவர் பெற்றுக்கொள்ளலாம். இங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்கன்னா அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தன வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வெவ்வேறு பாஷைகளை நீங்க யாராச்சும் பேசுறீங்களா? இல்ல வேற ஏதாவது வரங்களை பெற்றுக்கொண்டீங்களா? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை பொய்க்காது இல்ல, ஆண்டவருடைய வார்த்தை பொய்க்காது இல்ல. அப்ப வரங்களை இது வரைக்கும் பெற்றுக் கொள்ளணும்னாக்கா பிரயோஜனம் கிடையவே கிடையாது. பிரியமானவர்களே, ஆவியானவர் வரங்களை பெற்றுக்கொள்ள ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் பிதா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பிதா அவருடைய வேலை செய்து முடித்தார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தா நமக்கோசம் மரித்தார், ஜீவனை கொடுத்தார், பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நம்ம பரலோக ராஜ்யம் நிச்சயம். ஆனா பரிசுத்தவானோட வேலை இருக்குது. அப்ப பரிசுத்தவான் இந்த பூமியில அவருடைய வேலை செய்யும் போது நீ ஆவியானவர் பெற்றுக்கொள்ள நீ எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? ஆராய்ந்து பார்க்க பிரியமானவர்களே, இதுதான் தேவனுடைய வார்த்தைகள். அப்படி பரிசுத்தவான் பெறுவதற்கு நான் என்ன பண்ண வேண்டும்? இப்படி 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுமா.